ஆஹ் மேல இருந்து ஆரம்பிச்சுக்கிறான். முதல்ல தலைன உடனே தலையை வைக்க ஆரம்பிச்சிடான். லூசு தாயிலி. கீழ இருந்து ஏத்தி இருக்கணும். கீழ பேசாண்ட் இருந்து நல்லா ப்ரோ கேட்டுங்க. அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அவனுக்கு ஏன் ப்ரோ இப்படி பண்றானுங்க? கட் அவுட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெயிட் ஏற ஏறதான் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா அந்த எல்லாமே ஸ்ட்ராங் அடிச்சுட்டு ஜோனை வரும். வந்துட்டு கீழே பண்ணுவாங்க. கீழ இருந்து அது எங்க லூஸ் இருக்கோ கட்டெல்லாம் கொஞ்சமா ரெடி பண்ணி அதுக்கே ஒர்க் வந்து போகும். 1.5 நாளைக்கு மேல போகும். இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்க, உடனே சர்க்கார் கட் அவுட் வந்துட்டானுங்க. அது யூடியூப்ல பார்த்தா பையன் ஒரு தெளிவா போட்டுருக்கான். 3 நாள் இருந்தது மொத்தம் கட் அவுட். இல்ல இல்ல சாரி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. சர்க்கார் ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறம் ஏன் 4 நாள் மேல இருந்தது? அதை நாங்களே செலிப்ரேஷன் டைம்ல அப்பெல்லாம் நிறைய ஆக்டிவா அந்த அது என்ன ஆயிருக்கு, காத்து அதுக்கு முன்ன இருந்ததை விட வழக்கமா அதிகமா அடிக்குதுன்னு கேக்குதா? வழக்கமா அடிக்குதுன்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு லோக்கல்ல. அது எடுத்துருக்குமான்னு உடனே சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணிருக்காங்க, மேல இருந்து கழட்டிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓவர்ஃப்ளோ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பாச இல்ல இல்ல புயல்ல ஒரு வாரம் கழிச்சு அவுத்ததுக்கும் கட் அவுட்டே கட்ட தெரியாத தமிழ்நாட்டுக்கும் ப்ரோ ஆக மொத்த கட் அவுட் விழுந்துச்சா அது அவனுங்களுக்கு அப்படிதான். இல்ல நீமே இல்ல கட் அவுட் வச்ச பிறகு அது 4 நாள் எடுத்தா என்ன 10 நாள் எடுத்தா என்ன, நீ வைக்கவே இல்லையடா. அதுதான் மேட்ரு. இப்ப வச்சதுக்கே நம்ம மாசம் உட்காந்துக்கிறோம். பெரிய வீடியோ அதான் தலைய மேல வச்சுட்டானுங்களே. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கொரோனா பேட்ச்ல பாஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கீழே வச்சிருந்தானா குழி தோண்டி எதனா புதைச்சிருந்தாரு. ஒண்ணுமே அப்படியே நிக்குது அது. அது நீ கூட நல்லா பாரு. சப்போஸ் அவன் கீழே ஸ்ட்ராங் கட்டியிருந்தாருன்னா கீழே நின்று அது ஃபுல்லா செறிஞ்சிருச்சு. நீ பாரு வெயிட்டே இல்ல கீழே மேல. அதான் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் தலைக்கு கட்ட விட்டு தலையில ஸ்டார்ட் பண்ணாம பாத்தியா? அங்க நிக்கிறானுங்க. நம்ம நேத்து கூட கேட்டோம் நான் இருக்கா, என்னடா ஆச்சு இவனுங்க கட் அவுட் என்னென்னமோ சொன்னானுங்க, கட்சியில எங்க கொண்டு வந்து நிறுத்துறானுங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் பாஸ் தான். சொன்னாரு. ஏய் இல்லடா, இது வந்து கொஞ்சம் கூட அறிவில்லாதவன் பண்ற வேலையை பண்ணி வச்சிருக்கானுங்கடா. ஒரு பேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கணும். அட்லீஸ்ட் பேஸ்மெண்ட் இல்லையா, அந்த பில்டிங் மேல இருந்தாவது நீ டாப் வரையும் நீ வந்து ஏதாவது நீ வந்து சப்போர்ட் வச்சிருக்கணும், சைடு பேக்குன்ட்டு. காத்து அடிக்கும் போது பேனர் என்ன பண்ணும், அப்படியே புல் தான் பண்ணும் முன்னாடி. சார நான்லாம் தூங்கி எழுந்துச்சு பாக்குறப்ப நடப்பு வச்சு போறேன். இனிமையான வீக்கெண்டு கறி சாப்பாடு, நல்ல தூக்கம், தலை கட்ட விட்டு செறிஞ்சிச்சு. என்ன ஒரு இனிமையான வீக்கெண்ட். இல்ல விழுந்தது வந்து நல்லவேளை அடிப்படல. அது வரைக்கும் எனக்கு திருப்தி தான். ஆமா இல்ல அடி இல்ல, அதனாலதான் நானே சந்தோஷமா ட்வீட் போட்டேன். நானே வந்து ஒரு இரங்கல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அது இரும்பு கம்பி வேற எல்லாம். அது நான் போட்டிருப்பேன், அதுல மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். அண்ணன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல டே பிடிக்கலடா மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் அந்த ஆடியோல. டமாலு மேல ஷேர் பண்ற பார்த்து பாருங்க, நல்லா இருக்குது. டே பிடிக்கலடா இல்ல அந்த வீடியோல டைம்ல தெரியுமா, இந்த லூசு பையன்கிட்ட இருந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்துன்ற மாதிரி உண்மையிலே இந்த லூசு பசங்கிட்ட இருந்து அஜித்தை காப்பாத்தணும். எண்டுல ஒன்னு மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன். வேல் படத்துல ஓடுங்கடா எல்லாரும் பிரிச்சு அடா பாவிக்கலாம் இம்புட்டு கட்டுக்கிட்டு போடி அமக்கலாம். ஆனா எனக்கு சிரிப்பு என்னன்னா, இது நாங்க இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ பண்றதெல்லாம் சேர்றா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் குத்தாம தெரியுமா, என்ன பெரிய சர்க்கார் கட் அவுட், இந்த கட் அவுட், ஏதாவது என்ஜிகே கட் அவுட், கேம் சேஞ்சரோட பெரிய கட் அவுட் வைக்கிறானு. அப்பவே நான் யோசிச்சேன், இவங்க எப்படி நம்மளே கேட்ட ஞாபகம் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, எந்த ஏரியால போறோம்னு தெரியலன்னு. பிஎஸ்எஸ் மல்டிபிளெக்ஸ்ல பிளான் பண்ணது கூட தப்பு கிடையாது. மேல அதான் டாப் வீக் பண்ணிட்டு பாட்டம் ஸ்ட்ராங் பண்ணிட்டானுங்க. இல்ல இதுவரையும் நம்ம எத்தனை கட் அவுட் பார்த்திருக்கோம், எல்லாம் கீழ இருந்து தானே மேல வருவானுங்க. இல்லப்பா ஒரு நிமிஷம் இல்ல எல்லாமே இப்ப காலு தொடை வயிறு அந்த கழுத்துக்கு அப்புறம் தானே தலை வரும். அதாவது தலை இல்லாம முண்டத்தை பார்க்க கூடாதுன்ற ஆசையில தலையில ஆரம்பிச்சு தற்கூரி மாதிரி சர்ச்சு விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறானுங்க. யாருமே இல்ல யோசிச்சு பாரு. இல்ல மாஸ்டர் லாரி போயிடுச்சா போவோம். இல்ல அலெக்ஸ், யாருமே ஸ்டீல்ல வந்து பண்ணல கரெக்டா, யாருமே வந்து ஸ்டீல் ராட்ல பண்ணல. இவனுங்க எப்படி அத பண்ணானுங்க, யாரா இவனுக்கு முதல்ல அப்ரூவல் கொடுத்தா? ஆர்எஸ்ஏ பாடம் அலெக்ஸ் ப்ரோ, இவனும் சரி மெண்டலும் சரி க்ளோனிசம் போறதுல காம்படிஷன் பண்ணிக்கிறானுங்க. ரெண்டுல யார் சொல்ல முடியல. ஆனா ஒரு நிமிஷம் தசாவதாரத்துல சுனாமி வரும்போது ஒண்ணு இல்ல, இது கொஞ்சம் உயரமா இருக்கு இல்லையா, நான் தியேட்டர்ல பாத்துட்டேன். எங்க ஏரியால அஜித் விஜய் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டீல் எல்லாம் வைக்க மாட்டாங்க, எல்லாம் இருந்தாலும் மரம்
அந்த தேங்காய் போட்டு கட்டிக்கிட்டே இருப்பானுங்க. மணல் மூட்டை எல்லாத்தையும் வச்சு தேட்டருக்குள்ள மணல் மூட்டை தான் வைக்கணும். அது குழி தோண்ட முடியாது. இது வெளியனா குழி தோண்டி புதைச்சி இது பண்ணி வைப்பானுங்க. அதுவே சின்ன உயரம் தான் ஒரு 3 இருக்கும். அதுக்கே அவ்வளவு கயிறு கட்டி வைப்பானுங்க. ஏன்னா இந்த பக்கம் சாயக்கூடாது, அந்த பக்கம் சாயக்கூடாது. அவ்வளவு கயிறு போடுவாங்க. இவ்வளவு உயரம் கட்டுறாங்க. எந்த மூல உலகம் சொல்லிருப்பான்னு தெரியல. மேல மட்டும் கயிறு பூச்சி கட்டியிருந்தா போதும். ப்ரோ இதுக்கு ஐடியா கொடுத்தோம் நினைச்சு போறான். எந்த சர்க்கிள் ஐடியா கொடுத்துச்சுன்னே தெரியலையே. அதுதான் இல்ல இதுல சொல்றேன். ஒரு நிமிஷம் உங்க எல்லாரும் ஞாபகம் 2019 கட்டையில வந்துட்டு கட் அவுட் இருக்கும் போது இந்த கட்டையில போறவனுங்க கீழே வந்து செத்து போயிட்டானுங்க. ஞாபகம் அஜித்தே பறிக்க விடலன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாச்சாரம் நிப்போம். இப்ப இரும்புல கட் அவுட் வைக்கிறேன். அது எங்க இந்தியாலே பெருசா வைக்கிறேன். நல்லா வச்சாடா. எனக்கு என்னமோ இதெல்லாம் பெருசு மாதிரிலாம் தெரியல லக்ஸ். பெருசா இல்ல ஏமாத்திருந்தானே தெரியுமா? இது வச்சது சின்னது, அதுலயே பெரிய ஸ்கேம். நம்ம சைல தான் கேட்டானுங்க. இல்ல அதாவது சர்க்கார் 175 அதை விட கம்மியாகுது. எப்படா இது என்னதான் படத்துல சொல்லுவானுங்களே கண்டுபிடிச்சிட கூடாதுதான். ஒருவேளை இவங்களே தள்ளி இருப்பானுங்களோ கீழே. ஆனா இதுல ஒரு நிமிஷம் இல்ல கோல்டிங்க பாத்துருப்பானுங்க. சாலா நம்ம வந்துட்டு மேலே தானே ஆரம்பிப்போம், கீழே தானே ஆரம்பிப்போம், இவனுங்க மேலே ஆரம்பிக்கிறானுங்க. காலம் இல்ல ஒரு மயிர் தலைப்பேன் அப்படிதான். எனக்கு இதை பார்த்த உடனே எதிர்த்து நான் போச்சேன். வீரமோட கிளைமேக்ஸ் பாத்தீங்க, வெளில நின்னு இருப்பான். அந்த இது வந்து மேல விடும், அந்த ரங்கராட்டின மாதிரி ஒண்ணு. அது வந்து அவனை இது பண்ணிட்டான். இவனுக்கு ஓடுறானுங்க, ஒருத்தோட கவலைப்படல, எல்லாம் சிரிக்கிறானுங்கடா. அவள் தான் போலயே அப்படின்னு. ஆனா நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இப்ப பாஸ் ஏதாவது கட் அவுட் ஏதாவது வச்சிருக்கீங்களா, பேனர் ஏதாவது வச்சிருக்கீங்களா, ஏதாவது விஜய்க்கு போஸ்டர்ஸ் பேனர்ஸ் பேர் ஏதாவது? நம்ம டிக்கெட் பார்த்துட்டு வர குரூப் வச்சிருக்காங்க. ஒரு டைம் இல்ல அதான் நாங்க இல்ல சர்க்கார்ல ஏரியா பேனர் சொல்லிட்டு சின்னதான் ஒரு மினிமம் மீடியம் சைஸ் பேனர் வச்சிருக்கோம். ஏன் மான்ஸ்டர் எல்லாரும் இதெல்லாம் வச்சிருப்போம், எல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிருப்போம். ஆனா எவனுமே இல்ல, மல்லு முட்டை மாதிரி யாராவது வச்சிருப்போமா? 12 அடி 16 அடிலாம் வச்சிருக்கோம் லக்ஸ். வாரிஸ்க்குலாம் வந்து 16 அடி. ஓகேவா? இல்ல என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஒண்ணும் இல்ல, நம்ம அண்ணன் வந்து எப்பவுமே ரூல்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ பண்றவர். இந்த கட் அவுட் எல்லாம் வேணான்னு முடிவு பண்ண உடனே தான் எல்லாம் அமைதியா இருக்காங்க. சரியா? பூமர் என்ன தெரியுமா, நீ 10 அடிக்கு மேல கட்டும் போதே நாங்க கீழே தோண்டி கல்லு போட்டுதான் கட்டுவோமே கட்டைய. ஆமா, கட்டைய வந்து மேல வைக்கவே மாட்டோம். இப்ப இல்ல, நீ எந்த கட்டையுமே மேல வைக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர், ஆனா அவனுக்கு யாரு தெரியுமா? இல்ல நாங்க 200 ரூபாய்க்கு பண்ணோம், என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றோம். அவனுக்கு எனக்கு போட்டி. நான் தமாசுக்கு சொல்ல, நீங்க மறுபடியும் பாருங்க, நான் பிக்கா கூட போட்டிருப்பேன். அந்த கீழே பாத்தீங்கன்னா சிமெண்ட் தர மாதிரி இருக்கு, அப்படியே நிக்க வச்சிருக்கானுங்க. அத மேல அந்த கம்பியை மட்டும் நம்பி அது வந்து இல்ல இல்ல இது சரியான பாயிண்ட். இது எனக்கும் புரியல, எங்கடா நிக்குது இது? பேஸே இவனுங்க போடலையே. அது பாத்தியா, மேல விழுந்தோடனே எல்லாமே அப்படியே புடிங்கிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி இவனுங்க அப்ரூவல் கொடுத்தானுங்க? சும்மா நிக்க வச்சதுக்கு. பேஸ் கரெக்டா போட்டிருந்தேன், மேல ஸ்ட்ராங்னஸ் இல்ல, மேல மட்டும் தாங்க விழும். இது ஃபுல்லா பேஸ் செஞ்சிருக்கும் பாருங்க. தெனிக்கு வெறும் அந்த ஆளோட பகுதி மட்டும் தான் இருக்குது, அப்படியே உடையுது மாஸ்டர். ஆனா இல்ல இதெல்லாம் கர்மா தான் என்ன கேட்டேன். ஏன்னா சர்க்கார் கட் அவுட் ஒரு வாரம் இருந்தது, அதுக்கப்புறம் புயல் அடிச்சதுதான் அந்த கவர்மெண்ட் இதுல வந்துட்டு சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம சரியாறது முடி ரிமூவ் பண்ணோம், அது சரியான ஒரு நல்ல விஷயம் இது. அது ஆனா இவனுங்க யார் தெரியுமா, விசுவாசம் கட் அவுட் சரிஞ்சது. அப்பயே அது கர்மா முடிஞ்சது. ஆனா அது பத்தாது, நாங்க திரும்பவும் பண்ணுவோம். விசுவாசம் பேனர்ல ஆளு இருந்தானுங்க தானே ப்ரோ மேல. ஆனா இல்ல விசுவாசமாவது கட் அவுட் கட்டி உடனே சரிஞ்சிருச்சு. அது ஏன்னா பால் ஊத்தறன்னு சொல்லிட்டு ஒரு படவாய் போயிட்டு மேல போய் செத்து போயிட்டான் பாவம். 6 பேர் எமோஷனல். ஆமா, ஏறி விழுந்துட்டானுங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தியேட்டர் நினைச்சிருவான் நல்ல வேலை குப்பரை வீந்த பின்னாடி விழுந்தா என் தியேட்டருக்கு என்னடா ஆகுது உய்யாது. சின்ன இல்ல, அவன் கோடிக்கணக்குல செலவு பண்ணி கட்டியிருப்பான். இவனுக்கு 4 கம்பி எடுத்துட்டு வந்து மேல போட்டு என்னத்தால ரோகிணி மேல 6 போகுது அப்படின்னு விட்டுருவானுங்க. உனக்கு பைத்தியாரம். எப்பா டே FDFS போனீங்கன்னா பால் ஆனா இல்ல இது ஒரு நல்ல விஷயம் தான். இல்ல FDFS அப்ப விழுந்தா கண்டிப்பா சாவு வந்திருக்கும். இப்ப விழுந்தது நல்ல விஷயம் தான். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க மக்களே, அதான் சொல்றேன். FDFS விழுந்தா நம்ம ஃபீல் பண்ணோம். பண்ற இன்னைக்காச்சும் கூட்டம் இருந்துச்சு, அன்னைக்கு ஓட்டாது. நான் கூட போக முடியாது ப்ரோ அன்னைக்கெல்லாம். எங்க போவ? இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ வேற விட்டா தலை மேல வேறாரு இருங்கடான்னு சொல்லுவானுங்க போல. ஐயோ இன்னும் தெரியல இல்ல, நீ வந்து
40 இல்ல 50 அடி கட் அவுட் மேல நீ வச்சினா பேனர்ல நீ கட் பண்ணணும். அது தெரியல, மைன்யூட் கட் பண்ணணும். அந்த ஏர்வே ஃப்ளோ வந்து நீ போறதுக்கு நீ கட் பண்ணி ஓட்ட வைப்பாங்க. போடும். அது கட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அது வந்து நீ புல் பண்ணக்கூடாது, அந்த கட் அவுட்டை சேர்த்து இழுத்து விழுந்துடக்கூடாதுன்ட்டு அது போட்டு வைப்பானுங்க. இவனுங்க ட்ரையாங்கிள் கட் பண்ணி விட்டுருப்பானுங்க. என்னடா பண்ணிருக்கானுங்க, ஒரு ஒரு பிளானிங் இல்ல, ஒண்ணும் இல்ல, மல்லுமுட்டி மாதிரி வந்து அதை கட்டி. ப்ரோ ரெக்கார்டு பிரேக் பண்ணா யோ பண்ணிக்கிறானுங்க. அது ரெக்கார்டு கூட இல்லையே, நான் தான் சொல்றேன். இல்ல இல்ல உண்மையிலே இது ரெக்கார்டு தானே கேட்டா. இல்ல, இல்ல கட் அவுட் அவனுங்களுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணதும் இவனுங்க தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கட் அவுட் என்னது டாப்ல பண்ணி டக்குன்னு சரிஞ்சதும் இவனுங்க தான் கேட்டா. 2 ரெக்கார்ட் பண்ணிருக்கானுங்க உண்மையிலே. இந்தியாஸ் பிக்கெஸ்ட் கட் அவுட். இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஆனா ஸ்பாயில் கட் அவுட் இதே நேரம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி இதே சம்பவம் நம்ம நடந்திருந்தா வச்சுக்க, பாலிமர்ல கண்டி வர வரைக்கும் அப்படியே மியூசிக்க போட்டு ப்ரோ டிவி டிபேட்டே நடத்திருப்பானுங்க ஒரு ப்ரோ. நிமிஷம். இல்ல 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 பாஸ் இந்நேரம் மட்டும் இது நடந்தது. இது விஜய்க்கு ஜனநாயகம் கட் அவுட் சும்மா சொல்றேன் நடந்ததுன்னா போஸ் கிட்ட வந்து இந்நேரம் அங்கு ஒரு தாய்மார்கள் பெண்கள் இருந்திருந்தால் என்ன ஆயிட்டு இருக்கும். விஜய்க்கு அலட்சியம் தாவேக்கா தலைவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பிச்சிருந்தோம். இந்நேரம் ஒருத்தர் மேடை ஏறி இருப்பாரு. இங்க அதாவது நேத்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கட் அவுட் வைக்கிறாங்க. அதெல்லாம் சரி கட் அவுட் வைடா அப்படி கூட உதயநிதி கட் அவுட் வந்துச்சா. அதெல்லாம் மலையில அதெல்லாம் ரொம்ப மோசம் ப்ரோ. இவனுங்க இல்ல ஊப்பியும் ஆமையும் ஒண்ணு. அங்க உதயநிதி கட் அவுட் வந்து இங்க ஆமை கட் அவுட் வந்து. அதான் போல நமக்கு ப்ரோ ஆமை பூந்தா விளங்காதுன்னு ப்ரோ. அது உண்மைதான் போல ப்ரோ. எது இன்னைக்கு வந்து ஒரு ஆமையை பத்தி சொல்றியோ? இது இல்ல, முதல்ல இந்த இரும்புல வச்சு கட்டுற பிளானு யாரு கொடுத்தா, எங்க இதை பண்ணிருக்கானுங்க இது வரையும்? ப்ரோ அது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெளியில வந்து ஃப்ரேம் போட்டு வைப்பானுங்க ஏதாவது சப்போர்ட்டிவ்க்கு. அவனுக்கு மேல ஏறி நிக்கிறதுக்கு இது பண்றது இவனுக்கு வந்து பேனர் வைக்கிறானுங்க. ஐயோ அதுவும் பாரு, பில்டிங் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரையும் தான் போட்டுருப்பானுங்க. நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா கரெக்டா. இவனுக்கு பேனர்லாம் அடிச்சுட்டு கட் அவுட் கட்டலாம்னு சொல்லிட்டேன். அவர் யாரு அந்த பிஆர்ஓ இருக்கிற பேர் என்ன அஜித்துக்கு? சுரேஷ் சந்திரா. போன் வச்சிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி பேனர் ரெடி பண்ணிட்டான், கட்டை கயிறுக்கு மட்டும் காசு இல்ல, கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கட்டிடும் பண்ணுவாரு. அவர் காசா கூழு குடிக்க வேணா முதல்ல முடிவு பண்ணலாம். டேய் இது வரைக்கும் தலையோட படத்துக்கு எடுத்த பேனர் கம்பியில கூட்டல எல்லாம் கடை போட கரெக்டா வச்சுருக்கிறேன். எப்படி ஸ்டிக்கர் எடுக்க அதெல்லாம் ஓசில எடுத்துக்கலாம். நீ போய் அந்த கம்பி எடுத்துனுவா அப்படின்னு இருப்பான். டேய் பாக்குறேன் தானே நீ ஏறு. டேய் நீங்க 2 பேரும் கை டேய் நீ இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க போ. தேவையுள்ளது தேவையில்லாதெல்லாம் எப்படி கண்டுபிடி போறா. நிஜமாலே இதுல ஒரு நிமிஷம் இல்ல பாஸ். நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஆமை வாட்ஸ்அப்ல தான் கட் அவுட் உளுந்த உடனே அவனுக்கு கால் பண்ணிட்டேன். அதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் இல்லாட்டதான் ஆஹா இதான் வரானே. அதான் கால் எடுத்தவொடனே அதான் ஜாலியா தான் போச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னது என்னன்னா, இல்ல இப்ப ஒரு மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் கட் அவுட் இருக்கும் புரியுதா. இது நாசமா போறதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணி பண்றதுக்கு நீ ஏன்டா ஒரு ஷோ எடுக்க கூடாது. கூட நீ ஷோ எடுத்த ஃபேன்ஸு கொடுக்காம ஒரு டெஃபண்டம் இருக்குதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் கோட்டுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி டெஃபண்டம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இந்த மாதிரி சப்டைட் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாம் ஒரு ஷோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இது அஜித்துக்கு ஒரு நல்ல பேரா இருக்கும்டான்னு சொல்லிட்டு நான் இதான் பேசியிருந்தேன். இது வந்துட்டு அதுக்கு அவன் என்ன சொன்னானா, எல்லாம் கரெக்டா இது வந்துட்டு எங்க டீம் சுரேஷ் சந்திர பண்ணலாம் இல்ல, இது வேற ஒரு டீம். என்ன டீம் என்ன மேட்ச் வேணா இருக்கட்டும், கடைசியில யாரு தள்ள விழுந்தது? அஜித் தள்ள தானே. நீ ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு போற? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன சொல்லுவாங்கன்னா பில்டிங் எல்லாம் தார கட்டுறதுன்னு இந்த காங்கிரீட் கட்டுறது. அவனை கூட்டின்னு போய் கூட ஒழுங்கா கட்டி வச்சிருப்பான்டா. அது தெரியுமா? ஊர்ல மாரியம்மன் சீர்லைட்டு முருகன் சீர்லைட்டு போடுறான் பாரு, அவங்க கூட கட்டுறது நல்லா கட்டு. 10 நாள் இந்த கூட என்ன காத்து வந்தாலும் அது ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்ம இப்போ நீ கட்டையில கட்டுறதுலாம் சும்மா இல்ல பூமரு. அது பேஸ் போடுவானுங்க கீழே புரியுதா? 3 அடி அது ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி 3 அடி 4 அடி 5 அடிக்குன்னு கட்டையா இறக்குவானுங்க. நீ 3 அடிக்கு 3 அடி நீ கட்டை ஏத்துறப்ப நான் சொல்றேன் ஹைட்டே 3 அடிக்கு நீ கட்டை ஏற ஏற அதுல மொத்தம் 12ல இருந்து 20 சுத்துவானுங்க. ஓகேவா? கயிறை நீ எப்படி நவுத்துனாலுமே அது அப்படியே நிக்கும். அதுதான் அந்த கட்டை.
இதுவும் மேட்டர் ஆடுனா இல்லாம கூட அப்படியே பேலன்ஸ் ஆஹ் ஆகுது நிக்கும் ப்ரோ. நீ இதுவும் இல்லாம இப்போ நீ பேனர் நீங்க வைக்கலாம். அதான் நீங்க இத பாருங்க, நல்லா சீட்டு கட்டு மாதிரியா தான் இருக்கு. அது கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரியான கம்பி தான். ஒரே ம் திக்னஸ், ஒரே சைஸ், அதே கம்பி தான். அது வந்து ரொம்ப சீட்டு கட்டு மாதிரி தான் அது. லைட்டா தொட்டாலே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நல்லதே சைட்ல சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்ல. பேக்கும் இப்போ அவன் வந்து அந்த பில்டிங்க்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு பில்டிங்க்கு மேலயே ஒரு 30 அடி போட்டிருக்கான். அந்த 30 அடி அப்படியே செங்குத்தா நிக்குது. இங்க சைடும் சப்போர்ட் கிடையாது, பேக்லயும் சப்போர்ட் கிடையாது. அப்புறம் எப்படி அது வந்து நீ தாங்கும்? இந்த மாதிரி தான் விழும். அதுவும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணது இல்ல. இது இந்தியன் சினிமாலயே சரி, இந்த மாதிரி ஸ்டீல் ராட்ல உட்காந்து கட் அவுட் கட்டினா எவனுமே கிடையாது. இது முதல்ல எப்படி இல்ல டாப்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணது எவனே இல்ல எனக்கு, பாட்டம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாட்டம்ல இருந்து தான் போவாங்க. கொஞ்ச அத நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிளே பாத்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம்சார் அந்த ஒன்று வச்சானுங்க பெரிய கட்டோடு. அதுக்கு சாரம் எப்படி கட்டியிருப்பானு பாருங்க. ஏன்னா அந்த பெருசு இதுலதான் பெருசு நீ பார்த்தனா அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா விட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பின்னாடி எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அது வந்து கட்டு அது ஒர்க்கே பார்த்தோன்னா 1 வாரத்துக்கு மேல 2 வாரத்துக்கு மேல செஞ்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்டு கட்டுறதுக்கு அந்த சாரத்துக்கு அவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணிருப்பானுங்க. அந்த ஏத்தத்தெல்லாம் ஈஸியா முடிச்சிருவானுங்க. அந்த சாரம் கட்டுறதுல தான் இருக்குது ஐடியா வந்து. ஆனா பாஸ் இல்ல அவ்வளவு இல்ல உண்மையிலே இந்த கேள்வி என் ஃப்ரெண்ட் ஒருத்த கேட்டான். என்னன்னா, ஏன்டா 1 வாரம் கூட இல்ல படம் ரிலீஸ், எங்கடா கட் அவுட்னு ஒருத்த கேட்டான். அப்பவே நான் யோசிச்சேன். ஏன்னா நியாயமா பார்த்தா எல்லாம் முடிச்சிருப்பாங்க. முன்னாடி முடிச்சுட்டு இது ப்ரீ பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஏன்னா கட் அவுட் எல்லாம் ஏதாவது பால விஷயம் இல்ல வேற ஏதாவது ஒரு பிளான் எல்லாம் யோசிச்சு இருப்பாங்க. வீடியோ எல்லாம் போடுறதுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கும். எதுவுமே இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. அவங்ககிட்ட பணத்தை மாத்தி நல்லா தெரியுது. போர் அடிக்குதுன்னு வச்சு அதான் டைம் பாஸ். எனக்கு தெரிஞ்சு இல்ல சீட்டு கட்டல கட்டுறவங்க கூட நல்லா வீடு கட்டுவாங்க போல இருக்குது. அது கம்பி எவ்வளவு நீளம் இழுக்கணும் தெரியுமா? அது வந்து நீ மேல மட்டும் கட்டி விட்டுட்ட, ஃப்ரண்ட்ல ரொம்ப இழுக்கணும், சைட்ல இழுக்கணும். கிட்டத்தட்ட 4 பக்கமும் கம்பி வந்து இழுத்து தாங்க அடிக்கணும். இன்னும் கேட்டா அவன் செவுத்தோர ஒட்டி வச்சிருக்கான். ஒட்டி எல்லாம் வைக்கூடாது, நல்லா கேப் இருக்கணும். செவுத்துக்கு அதுக்கும் கேப் இருந்து நீ வந்து பிடிச்சி வைக்கணும். என்ன பண்ண போறானுங்களோ அங்க போய் படம் பார்க்கணும், பார்த்து. ஆனா இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இப்ப நம்ம பேசிக்கா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கூட ஒரு மூளைன்னு இருக்கிறோம், எல்லாருக்குமே இது புரியுது. ஏன்னா லட்சக்கணக்கில கையில கொடுக்குறான், உக்காந்து தூக்கி போட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறேன்னு. திரும்ப வைப்பானுங்களா? வேணாம் சார், நான் அதாவது கேட்டுற போறேன். விஜயரா சொல்லி வந்தாரு. அவனுங்க இதுக்கே ஐயா ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கிறானுங்க. ஒருத்த போட்டோ போட்டிருக்கான், அது உண்மையா பொய்யான்னு தெரியல. மறுபடியும் பில் பண்ணிருக்காங்க. இல்ல இது மாதிரி இவனுங்க 9 மணி ஷோ கட் பண்ணா விட மாட்டானுங்க போலயே. உண்மையா சொல்றேன். இவனுங்க எப்படி தெரியுமா பூமரு, நீ நல்லவன் நான் நல்லவன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் என்ன பண்ணாலும் அவங்கள விட 1% நான் மேல பண்ணியே ஆகணும்னு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது நீங்க படம் நல்லா பண்ணி படம் வசூல் பண்ணா பரவாயில்ல. அலெக்ஸ் சொல்லிட்டாங்க அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது அவங்க விருப்பம். நீ வந்து எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணி கட் அவுட் போய் எது வேணாலும் போய் சேஃபா பாத்துக்க, அவ்வளவுதான். உன்னை லாரியில ஏறி வந்து அஜித் ஆட சொன்னாப்லையா? கரண்ட் கம்பியை வச்சு தூங்குன்னு சொன்னாரா? வந்தியா மூடிட்டு படத்தை பார்த்துட்டு போறான்னா அதனால வந்து லெட்டர் விட்டுனேங்கிறான் எப்ப பார்த்தாலும். ஒரு நிமிஷம் இல்ல லாரின்னு ஞாபகம் வருது. எதுக்கும் உஷாரா இருங்க. ஏன்னா லாரியில உழுந்து செத்த அஜித் ஃபேனே விஜய் ஃபேன் போஸ் வாங்கிட்டு போய் ஸ்டேஜ்ல மாதிரி தான். அது பெரிய அது கான்பிடன்ட் பத்திய கான்பிடன்ட் லெவலு. இந்த கான்பிடன்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் போஸ் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன். விஜய் ரசிகர் வந்து லாரி மேல ஏறி நீ செத்தா விஜய் போய் அததான் சொல்றேன். இல்ல அந்த சம்பவம் தான் சொல்றேன். எதுக்கும் உஷாரா இருங்க. நாளைக்கு சொல்ல போறேன். இல்ல ஜனநாயகன் கட் அவுட் சரிந்தது, விஜய் சும்மா இருக்கிற முகம் கூட தெரியாத அளவுக்கு இருக்கான் பாரு அஜித் முகம். இல்லடா அவன் என்ன பிராண்ட் அடிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா. நல்ல வேளை அந்த ஸ்டேஜ்ல லயலாமணி இருந்தாப்புல, அவரு போய் சொல்லி இருந்தாருதான். என்ன கர்மத்தை பேசுறான்னு தெரியல, மாத்தி மாத்தி இந்த இப்போ கூட ஒரு ட்ரெய்லர் இருந்தது, ஃபைனல் டெஸ்டினேஷன். அது மாதிரி ஆயிரப்போது, உஷாரா இருக்காடே. அதுல ஒண்ணு வீந்தா அப்படியே 10-15 பேர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மண்டையை போடுவானுங்க. உஷாரா இருங்க டேய். போனீங்களா நல்லா படத்தை பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்கடா. ஒரு நிமிஷம் ஆமாங்க. மெயின் ஐடி நோ ப்ராப்ளம் ஆல் ஆர் சேஃப். டேய் ப்ராப்ளம் பண்ணிட்டு நோ ப்ராப்ளம் இல்ல, இப்ப ஆல் ஆர் சேஃப் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல நோ ப்ராப்ளம். உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு இல்ல ப்ராப்ளம். ஏன்டா சர்ச் விட்டு உட்காந்து செவருலாம் ஸ்கிராச் ஆயிடுச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு இல்ல ப்ராப்ளம். நம்ம பண்ணிருந்தா என்னென்ன பேச்சு பேசிருப்பானுங்க. சத்தியமா இல்ல ஒட்டு நேஷனல் நியூஸ் ஆயிருக்கானு கேட்டா.
இந்த புரோக்கர் சத்தியமா ஐயா சேனல் எங்கேயோ கொண்டு இந்நேரம் விட்டுருவான். அவன்லாம் என்ன பொலிட்டீஷியன் தலை எல்லாம் இது விட்டுருப்பானுங்க. இருப்பானுங்க. டேக் ஓடி இருக்கியா கன்ஃபார்மா டேகே ஓட்டிருப்பானுங்க இந்நேரம். சரிடா ஆமா, அலட்சியம் இல்லாத தாவேக்கான்னு போட்டிருப்பான், இல்ல அலட்சியம் இல்லாத தளபதினு விஜய் போட்டிருப்பானுங்க. ம். ஆனா நல்ல வேலை அலெக்ஸி, இது வந்து ஃபன்னா இருந்தாலும் இது இவ்வளவு பண்ணிட்டு எஃப்டிஎஸ்ல எவனா மேல ஏறி அந்த டைம்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டமாயிட்டு இருக்கும். ஆனா மான்ஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாரு, டீசர் வரும்போது கூட கொஞ்சம் பேர் தான் தொப்பானா, பாட்டு வரும்போது முக்காவாசி பேர் தொப்பானா, ட்ரெய்லர் வரும்போது உருவிட்டானுங்க. ஏய் அவனுங்களுக்கே இப்ப கட் நம்பிக்கை அவுட் இல்ல. இப்ப கட் அவுட் விழுந்து Cutout இருக்கிறதும் போகுது. இது சும்மா விட்டுருந்தா கூட கண்டு இருக்க மாட்டானுங்கடா. இதை ஃபன் பார் பண்ணி விட்டானுங்க. நீ நல்லா கவனிச்சு bro, பாரு. ஒரு என்ன வாரம் சும்மா வலைபேச்சு இந்த படத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாயா. போன படத்தை கூட இல்ல அடிச்சானுங்க. இந்த படத்தை நிறைய அடக்கி வாசிக்கிறாங்க. இன்சைட் ரிப்போர்ட்லாம் சொல்லி இல்ல இருந்தானுங்க. பூமரு எனக்கே ஒரு படம் இன்சைட் ரிப்போர்ட் சொன்னா பூமரு, போச்சு. இது வந்து அதான் அவன் சொன்ன டைலாக் நேத்தே அலெக்ஸ் கிட்ட சொன்னேன். இங்க பாரு இந்த படத்துல காமெடி இருக்குமா, ஆனா அந்த காமெடி சிரிப்பு வராதான், எரிச்சல் தான் அது வருமா. கிரிஞ்சுங்க, காமெடி இல்ல. அதான் சொல்றேன், எரிச்சல் தான் வருமா. அதனால சொல்றேன் இந்த படத்துல காமெடி மாஸ்டர் நீ இருக்கும், ஆனா காசு வாங்கிட்டியா காமெடின்னு சொல்லுங்கிற. இல்ல உங்களை இல்ல உனக்கு படத்துல அப்படி உனக்கு ஒரு சொல்லுவானுங்க. வித்தியாசம் இப்போ ஒரு வித்தியாசம் சொல்றேன். இப்ப வாரிசுல விசுவாசத்துல ரெண்டு தேத்துப்போம். அவன் எப்பா தூக்குதுறன்னு ஒண்ணு பண்ணுப்பான், புரியுதா? நம்மால் வந்துட்டு இங்க அதான் அட்டாக் பண்றான்னு ஒண்ணு பண்ணுப்பாங்க. ரெண்டுமே பார்த்தா இவங்க புதுசா இருக்கிற 2K கிட்ஸுக்கும் எலைட் ஆடியன்ஸுக்கும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் கிரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கும். விஜய் கிரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கும், அங்க இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா விஜய்க்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே முக்காசி பேர் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணானுங்க. அது ஃபேமிலி படம்ன்றதுனால வந்துட்டு விசுவாசத்தையும் பார்த்துட்டானுங்க. ஆனா இந்த படத்தை இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல 2 படத்துல ஏதாவது சமாளிக்கிறதுக்கு நிறைய இருந்தது, புரியுதா? இதுல விஜய் சொல்லவே தேவையில்ல, பாட்டு கேட்டு டான்ஸ் ஃபைட்ஸ் இதெல்லாம். ஆனா சார் ஆதிக்கி இருக்காருல்ல, குடும்ப படம் இல்ல, இல்ல 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 ஃபேமிலி படம் இல்ல, பாட்டும் நல்லா இல்ல, கதையும் இல்ல. வாங்க அஜித் இல்ல நம்ம ஃபேமிலி படத்துக்கு தளபதி ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டு பீஜ்னா அல்டிமேட் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். அததான்டா சொல்றேன். இப்ப ஒரு நிமிஷம், நீ ஒரு மொக்க காமெடி பண்றதா இருந்தா கூட அது ஒரு இடத்துல தான் பண்ணணும், புரியுதா? இது எப்படின்னா, ஏதாவது ஸ்கூல் கிளாஸ் அசம்பிளில போயிட்டு மொக்க காமெடி பண்ணா செருப்பால் அடிப்பான்னு ஒரு அந்த மாதிரி தான் இவன் வரட்டும். இல்ல ப்ரோ, நம்ம ஆளுக்கு பிளஸ் என்னன்னா ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் ஆக்டர்லாம் என்ன கேட்டா விஜய், அஜித், விக்ரம், சூர்யால விஜய் தான் ஹியூமர். ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற ஹீரோவா இருக்கணும், இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் படமா இருக்கணும், ரெண்டுமே இல்ல. இல்ல டைரக்டர் கேட்டா அதுக்கு, ஹீரோ கேட்டா அஜித். ஏய் நடுவுல யாரும் விக்ரம் சூர்யான்னு ஏதோ சொன்னாங்களே, யார் அது? விக்ரம் இல்ல நான் சொல்றது ஹியூமர் சென்ஸ் இருக்கிற இப்ப இருக்க ஜெனரேஷன் ஆக்டர்ல விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்க 4 பேர்ல விஜய் தான் ஹியூமர். விக்ரம் சூர்யாவா? இந்த 4 பேரு ஜெனரேஷன் ஆக்டர்ல ஒரே ஏஜ் கேட்டகரில இவங்க 4 பேர்ல பார்த்தா நீ காமெடினா எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில 3 பேர் தான் பண்ணுவானுங்க. இப்போ புதுசா தேர்ட் ஆன அவள் தான் யாரு, நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஓகேவா, சொட்டையன், கமல், தளபதி, 3 பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க. கமல் கமல் எல்லா பத்திலயும் பண்ண மாட்டான், ஏன்னா கமல் ஆனா கமல் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு 2-3 படம் பண்ணுவான், ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கமல் கே சம்பந்தம், அப்புறம் இந்த பஞ்சதந்திரம்லாம் நின்னு பேசுவாதான், அதெல்லாம் நின்னு பேசுவான். எனக்கு ரஜினி கேரியர்ல கூட அப்படி இருக்காது. ரஜினி வந்து பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவான். கமல் வந்து பார்த்தா நேச்சுரலாவே எல்லா பத்திலயும் காமெடி பண்ணுவான், புரியுதா? அதான் அது ஒண்ணு. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ புதுசா சிவகார்த்திகேயன், நான் வந்து காமெடி ஆக்டர் தான் வச்சுக்கேன், அதனால மேட்ச் ஆயிடும். நீ இந்த மாதிரி காமெடி பேசிஸ்ல இவங்க மட்டும் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணுவானுங்களே, அதாவது பண்ணி ஹிட் ஆகும், அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது எல்லாருக்குமே பிடிக்கும், சிரிப்பாங்க தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேனரிசம் ஹியூமர்ஸ் இவனுங்க பண்றத பார்த்தா சிரிப்பு வராது, கிரிஞ்சு தான் ஆகும் நம்மளுக்கு. என்ன எலவடா பண்ணி வைக்கிறீங்க சார்? நாங்க பண்ண காமெடி தான் பாத்தீங்களே ட்ரைலர்ல. உங்க காடு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, என்ன ட்வீட்? தலை வந்தா தள்ளி போயிட்டு அவன் கட்டோட்டு தான் தள்ளி போயிருக்கு. அவன் டைலாக் அவனுக்கு அது அவன் அப்படிதான்டா சொல்லிருக்கான், தலை வந்தா ஏன் தள்ளி போ இருக்குதான்டா. இல்ல இந்த வடசல்ல சொல்லுவான்ல, அதான் அவன் பொருளத்தை அவனை போடணும்டா.
எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் கவுண்டரோட போய் 10 டிக்கெட் வேணும் பாய் அப்படின்னு போன விடாங்க. கட் அவுட் சரிஞ்சு இருக்கும், டிக்கெட் கேக்குதா உனக்கு? அந்த தியேட்டருக்காரன் படத்தை தூக்கிடுவான் போல இவனுக்கு பண்ற அலப்புறைக்கு. இல்ல பிரிண்ட் வாங்கியிருப்பான் ஆல்ரெடி, எல்லாம் சைன் ஆயிடுச்சு, வேற வழி இல்ல, 7 ஓட்டி தான் ஆகணும். ஆனா படம் நல்லா எல்லாம் டென்ஷன் ஆயிடுவானுங்க தேட்டர் ஓனர் கூட. அந்த பிஎஸ்எஸ் எனக்கு தெரியும், ஸ்பேஸ் போடுற ஆள் தான், ஸ்பேஸ் போட்டு அடிப்பானுங்க பாரு. வாசு தேட்டர் பிஎஸ்எஸ் எல்லாம் ஒரே கேங்க தான். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஒரு வாரம் ஓட்டுவானுங்க இந்த மெயின் ஸ்கிரீன் தியேட்டர்லாம். சச்சின் ரீரிலீஸ் வந்தாலே மெயின் ஸ்கிரீன் போடுறாங்க. நான் வேர்ல்டு வைடே பெட்டு கட்டுறேன். 4 நாள்ரா படம், ஏப்ரல் 10ல இருந்து அந்த 14 வரையும். ஏய் ரொம்ப நீ ரொம்ப டேட் குடுக்குறடா அலெக்ஸ். நான் சொல்றேன் 11ஆம் தேதியே படுத்துருன்றேன். இல்ல 11 ஆனா பெரிய டவுன் ஆகும் என்ன கேட்டா. மீதி ஒரு 2 நாள் வந்து திரும்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடும். ஏன் தெரியுமா? நீ அங்க வந்து ஏப்ரல் 9th தெரியும். ஆமா யூகேலயும் யூஎஸ்லயே தர சரி, பெட்டி பாத்தீங்களா ப்ரோ? பெட்டி முடிச்சிருவானுங்க. ராம்சரண் பெட்டி புரியல. ராம்சரண் அந்த பெட்டி ப்ரோ கிளிம்ஸ். அது பெட்டிடா, ஏன்டா ஃப்ரெட்டின்ற? இல்ல பெட்டி தான் நான் சொன்னேன், பெட்டி. அது ஓகே, ரங்கஸ்தலம் மாதிரி லைட் ட்ரை பண்ணா. மூக்குல வளையம் போட்டுருக்கானுங்க, தீன் போட்ட பெட்டியா. மூக்குல வளையம் பாக்கும்போது தான் லைட்டா டென்ஷன் ஆகுது. மீதி எல்லாம் ஓகே. அதுல ஹீரோயின் யாரு? இவ்வளவு பொழுகால பண்றானு அதான ஒரு ட்வீட் போட்டேன். ஏன்டா கட் அவுட் மாதிரி படம் ஆயிட்டா என்னடா பண்ணுவீங்க? 2026 இருக்குடா உங்களுக்கு. வேற என்ன ஐபிஎல் கப்பு லாலிபப்பு அதான் அவனுங்களுக்கு ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி இந்த படம் எப்படி அதான் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும், என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியும். புக்கிங் தெரியாதா? சென்னையில இருக்கிறதான் ஒரு 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 மெயின் தியேட்டர் தவிர மீதி தியேட்டர்லாம் நான் ரசனைறானுங்க. அதை கூட விட்டுறலாம், சென்னைனால புக்கிங் வச்சுப்போம். இல்ல மீதி எல்லாம் முடிச்சு மட்டமா இருக்கு புக்கிங். இவனுக்கு உண்மையாலே ஃபேன்ஸ் இருக்கா? இல்ல மான்ஸ்டர் பரபரப்பா ஓபன் பண்றானுங்க, பரபரப்பா புக் ஆன போதா ட்ரைலர் விட்டு எடுத்து விட்டான். சத்தியமா சொல்றேன், ட்ரைலர் விடலன்னா கூட என்ன கேட்டா புக் பண்ணிருப்பானுங்க. சரி பூமரே நீ போறியாண்ணா? எங்க சுடுகாட்டுக்கா போறதுக்கு? அங்கேயே போய் பத்துக்கலாம். பாய் கொடுங்க, அவர்தான் பாய் கொடுங்க, அங்கேயே போய் பத்துக்கலாம். ஆனா எனக்கு இப்ப ஒண்ணு புரியுது அலெக்ஸ், இவனை இத்தனை நாள் ஓட விட்டதே நம்ம பசங்கடா. இவனுங்கள இவங்க படத்தை புக் பண்ணதும் பார்த்ததும் பாதி நம்ம பசங்களா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பசங்க நவுந்தோடனே பக்காவா காத்தடிச்சது பேரு. விடாமுயற்சியிலும் தெரிஞ்சது, இதுலயுமே காத்தடிச்சு விட்டாங்க பேரு. வாங்க சார் விடாமுயற்சி டிக்கெட் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இல்ல எனக்கெல்லாம் ஏகே மைண்ட் வாஷ் தான் தோணுது. பாவம் விடாமுயற்சி இல்ல ஏகே போனை பாத்துட்டாதான் இந்த நாயங்க மன்றத்தை கழிச்சும் திருந்த மாட்டுது, அறிக்கை விட்டும் திருந்த மாட்டுது, சோறு தான் திங்கிறானுங்களா இன்னும் புரிய மாட்டுது, எல்லா கேஸையும் என் மேல எழுதி விட்டு வரானு. இல்ல நீ என்ன அவனுக்கு தெரியாம நடக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம். இல்ல தெரியும், சுரேஷ் சந்திராலாம் இது உடனே என்ன நீ அவனை நல்லவனாக்குற? அவனுக்கு இதெல்லாம் தெரியும். இல்ல நான் அவனை நல்லவன்னு சொன்னா பக்கத்து யாரும் நம்ப மாட்டானுங்க, ஏன்னா நான் சொல்றேன்ல. போடுறானுங்கடா, யூஎஸோட புக்கிங்லயே புக் ஆகல. மட்டமா இருக்கு போல, ஏன் ப்ரோ? ஆமா அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா லைக்கா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா விடாமடிச்சு, ஓரளவுக்கு ஓவர்சீஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா அப்படி இருந்த படம் டிசாஸ்டரா இதுவாயிடுச்சு. ஆனா ஓவர்சீஸ்ல அதுக்கு இருந்த ப்ரீ புக்கிங் கூட இதுக்கு இல்ல இத்தனைக்கும் நம்ம அகிம்சாலா தான் கூட இருக்காங்க இவங்களுக்கு. அப்படி இருந்தோம் அப்படி சாங் ஆஃப் தி டே அசையாத மரம் ஒன்று. உண்மையில அது நல்லா செட் ஆகுது. அசையாத மரம் உளுந்தது கீழே, அசையாத மரம் ஒன்று. உனக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி இல்ல 1000 கட் அவுட் செஞ்சாலும் மாட்டு தவணில இருக்கிற கட் அவுட் மட்டும் சரியாது. இல்ல மாட்டு தவணை 4 நாள் ஓடும் ப்ரோ. நீங்க சொன்னீங்களா 4 நாள் ஓடும், அது 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 எந்த மாட்டு தவணை மட்டும் தான். இல்ல அதுக்கு என்ன கேட்டா 4 நாள் இந்த படத்தோடைய ஒரு இது லைஃப் ஸ்பேன். இப்போ இந்த ஃபைட்டர் ஃபிஷ் எத்தனை பேர் வளர்த்துக்கிறீங்க?
ஃபைட்டர் மீன் ஞாபகம், ஃபைட்டர் ம் மீன், மாலி ஃபிஷ்னு அதெல்லாம் ம் அதெல்லாம் பார்த்தா 2 இயர்ஸ் அது 4 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் இருக்கும். கூகுள்ல போட்டா கூட தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் ம். ஏகே படம் 4 நாள் லைஃப் ஸ்பேன். அந்த 4 நாளுக்கு அப்புறம் அது செத்து போயிடும் தானே. விடாமுயற்சிக்கு லைக்கா இருந்தனால தான் ப்ரோ அந்த 40ன்னு வந்துச்சு ஓவர்சீஸ்ல. இல்ல லைக்கா வச்சே புடுங்க முடியல. அதான் இது விஜய் கிட்டலாம் இந்த டைம்ல லைக்கா எல்லாம் வந்திருந்தா எங்கேயோ பண்ணிருப்பாரு கேட்டா. ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாரு, எங்கேயோ போயிருப்பான். ப்ரோ 1000 கூட சச்சிட்டு போறோம். நீங்க வேற ஏய் இல்ல அந்த அளவுக்கு வரக்கூடாது. இல்ல 1000 யாராலையும் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, நம்ம ஆளுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அது நம்ம ஆளுக்கு இல்ல ஒரு நிமிஷம். இல்ல 1000 கோடி பண்ற ஹீரோ யாருக்குமே ஃபேன் பேஸ் இங்க இருக்கிற மாதிரி யாருக்குமே இருக்காது. ஏன் இது எல்லா ஆக்டருக்கும் இங்க டயர் 1 எடுத்து பார்த்தா கூட. ஆனா அவனுங்க ஒரு ப்ராசஸ் தான், புரியுதா? அங்க அல்லு அர்ஜுனே வந்துட்டு இப்பதான் டக்குன்னு தான் இப்பதான் வந்தாப்புல. ஏன் யாஷ் என்ன ஃபேன் பேஸ் இருக்குல்ல ப்ரோ அல்லு அர்ஜுனுக்கு? இல்ல செகண்டா தான் இருந்தாரு. அங்க பவன் கல்யாண் இருக்கும். பிரபாஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இல்ல, ஆனா என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அங்க மகேஷ் பாபு தான் இருக்கு. மகேஷ் பாபு, பவன் கல்யாண் செகண்ட் இருக்கும். தேர்ட் ஃபேன் பேஸ்னா அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவன் கல்யாண், என்டிஆர், செகண்ட் வந்து சிரஞ்சீவி, தேர்டு இந்த என்டிஆர் வருவாங்க, அப்புறம் இவன் வருவான், அல்லு அர்ஜுன் வருவான். அதுல அந்த ஆமா சிரஞ்சீவி அந்த போன ஜெனரேஷன் விட்டுருக்கா. நான் சொல்றது கரண்ட் ஜெனரேஷன் ஆக்டர் சொல்லுங்க. கரண்ட் ஜெனரேஷன்லயும்டா அவன் வந்து எப்படி தெரியுமா, அந்த ரஜினி இங்க சொட்டையா மாதிரின்னு வச்சுக்கோயேன். அவனை வந்து அவனோட ஃபேன் பேஸ் கொஞ்சம் அப்படியே இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா அவன் பொலிட்டிக்கல் வந்திருக்கான், புரியுதா? சிரஞ்சீவி வந்து பொலிட்டிக்கல் இருக்கானா. ஆனா அவனுக்கு சொந்தக்காரங்க பசங்க தானே இவனுங்களாம். இப்போ ராம்சரண், பவன் கல்யாண். ஸோ அவனுக்கு ஃபேன் பேஸ் இருக்கும். செகண்ட் வந்து இந்த என்டிஆர் வருவான், என்டிஆர், மகேஷ் பாபு, இதுலலாம் அப்படியே கொஞ்சம் வைடா இருப்பானுங்க. அப்புறம் பிரபாஸ். ஆனா பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணுதுன்னா இந்தியா ஃபுல்லாவே இருக்கும் அவனுக்கு ஃபேனு. ஒரு ஸ்டேட்ல மட்டும் இல்லாம அவனுக்கு இந்தியா ஃபுல்லாவே ஃபேன்ஸ் வந்துருச்சு பாகுபலியால. ஸோ இதுதான் அவனோட இது. ஜூனியர் என்டிஆர் ஃபேன் பேஸ் அதிகமா இல்ல அல்லு அர்ஜுன் ஃபேன் பேஸ் அதிகமா ப்ரோ? யாரு ப்ரோ? ஜூனியர் என்டிஆர் அதிகமா அல்லு அர்ஜுன் அதிகமா ஃபேன் பேஸ்? இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் சொல்லுவேன். இது புஷ்பா வரதுக்கு முன்னாடி என்டிஆர் தான். அப்படிங்களா? ஆமா ப்ரோ, என்டிஆர்லாம் பைத்தியமா இருப்பானு ப்ரோ. என்டிஆரோட அப்பாக்கே செம ஃபேன்ஸ். நீங்க என்டிஆர்லாம் ஃபேன் பேஸ் அதிகம். கேக்குதா? சிரஞ்சீவி பத்தி பேசினாலே ஃபேஸ்புக் அவன் வாழ்க்கையில மறக்க மாட்டான். அவன் கத்தி பத்த ரீமேக் பண்ணி அம்முடு வச்சு கும்பிடுன்னு நம்பர். இல்ல நம்ம கிளைமாக்ஸ்ல என்ன அழுதாங்க நம்ம ஆளுங்க. பின் டிராப் சைலண்ட்ல போயிருப்பாங்க. ஆனா அதான் இல்ல இப்ப ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். என்ன கேட்டா ஃபேன் பேஸா இருந்து 1000 கோடி கொடுத்தது யாருன்னு கேட்டா எஸ்ஆர்கே. ஃபேன் பேஸும் அதான் இருக்குல்ல டாப்ல இந்த அதுல இருந்து டயர் 1ல இருக்கு. அது நம்ம பயனால ஆனா இல்ல என்ன கேட்டா அதுக்கு இண்டஸ்ட்ரியும் காரணம். ஏன்னா இந்தியால அதிக தியேட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே அங்கதான் இருக்குது, மார்க்கெட்டும் அங்கதான் இருக்கு. அவனுக்கு நினைச்சா அசால்ட்டா பண்ணலாம். சொல்லு இல்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்ல நம்பால அந்த 1000 பொட்டன்ஷியல் இருக்கு. பட் நம்பாலும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த லியோல. என்ன கேட்டா இல்ல இருக்கிற இதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் போதும் என்ன கேட்டா. ப்ரோ 1000 கோடியா ப்ரோ முக்கியம்? எவ்வளவு பேர் இது பண்றானுங்க லியோலாம். ஆமா மல்டிப்ளெக்ஸ் இவ்வளவு பண்ணதே இல்ல முதல்ல யோசிச்சு பாரு. இல்ல மான்ஸ்டர் 1000 ஸ்கிரீன் வச்சுக்கின்னு 1000 கோடி கனவு காணு. இல்ல சரி முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல பேசிக்கா ஹிட்டான படம் 12 எல்லாம் எடுத்து பாருங்க. அப்ப புரியும் எதனால 1000 கோடி வருது. இல்ல அலெக்ஸ், ஒண்ணு முதல்ல பேசிக்கா ஒரு காமன் சென்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இங்க இருக்க ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த படத்தை, புரியுதா? ஓன் ஸ்டேட்லயே நீ வந்து ஆப்போசிட்டா இருந்தா கூட அந்த படத்தை மினிமம் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கு நெக்ஸ்ட் சவுத்லயே ஒரு 2 ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்லயும் இவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்ல அதான் கேட்டேன். இப்போ புஷ்பா ஏன் டைம் பாஸ்ல இந்த ஏதோ ஒரு பரதேசி இந்த கொஸ்டின் கேட்டான், விஜய் ஏன் புஷ்பா மாதிரி படம் பண்ணலன்னு. நான் இங்க எங்க போனாலும் நம்ம டவுசர் இழுப்பானுங்க, புரியுது? அந்த டைம்ல புஷ்பா வரும்போது இதை கேட்டானுங்க. அதான் அப்பதான் எனக்கு தோணுது என்னன்னா, சரி புஷ்பா விஜய் பண்றாரு என்ன தம்மாவும் ஹிந்தில அதே மாதிரி எதுன்னு எடுத்துப்போம். ஓவர்சீஸ்ல விஜய்க்கு மார்க்கெட் எதுன்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல ஏக போகமா அடிப்பானுங்க. சவுத் இந்தியால படம் ஃபிளாப் ஆகும். கேரளால ஆல்ரெடி புஷ்பா ஃபிளாப் தெரியுமா? அது ஒண்ணு ப்ரோ. இவனுங்க இப்போ நம்பால் பண்ண உடனே இந்த கொல்டிங் டவுசர் கைட் வந்துருவானுங்க நம்பாளுங்க. இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல ஏம் பண்ணது ஹிந்தியில கண்டிப்பா சக்சஸ் ஆகிடும். ஏன்னா அதோட ஃபார்முலா பக்காவான ஃபார்முலா.
கரெக்டா கிளிக் பண்ணிட்டு போனான். இன்னொன்னு அதை செட் பண்றதுக்கே அவன் புஷ்பா பார்ட் 1 பண்ணான். பார்ட் 1 தெரியுமா, தெலுங்குல அவ்வளவு வச்சானுங்க பார்ட் 1. அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். ப்ரோ ஆனா நெகட்டிவ் டேக் அடி ஓடுனாங்க. அடி ப்ரோ, தெலுங்கு லாஸ் ஆயிடுச்சு அந்த படமே. ஆமா, தெலுங்குல லாஸ் புஷ்பா பார்ட் 1 ஆந்திரால. அதுவும் ஓப்பனிங் டே டிசாஸ்டர் அட்டாக் செம்ம அடி. ஆனா அதுக்கப்புறம் படம் நேஷனல் அவார்டு இதெல்லாம் கொடுத்தானுங்க. நேஷனல் அவார்டு எப்படி வாங்குவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கே ஏதாவது நானே அல்லு அர்ஜுன் சொல்தான், புஷ்பா பார்ட் 1 எதுக்கு நேஷனல் அவார்டு எதுவும் ஆக்டிங்னு எனக்கும் தெரியல. அதான் ஏன்னா நிறைய தமிழ் படமே அதோட சூப்பரா நல்லா நடிப்பானுங்க. அந்த டைம்ல நான் அவன் என்னதான் அலெக்ஸ் visual ஆ இந்த இருந்தாலும் படம் வந்து நல்ல இல்ல ஆக்டிங்னா இது ஆரியா தான் செம ஆக்டிங் தான். இல்ல அதெல்லாம் ஓகே. ஆனா இது மாசுக்கு தான் கொடுத்தானுங்க சும்மா. இன்னொன்னு அலெக்ஸ், ரீச் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து 2வது வாட்டி எடுத்தானுங்க புஷ்பா 2. புஷ்பாவே ஆல்ரெடி 2 வந்து எடுத்துட்டு முடிச்சிட்டானுங்க. ஓகேவா, ஆமா, திரும்ப 70% திரும்ப ரீது பண்ணானுங்க. ஆமா, அதான் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கனால என்ன பண்ணிட்டானுங்க அப்படியே. இல்ல அதான் இல்ல என்ன கேஜிஎஃப் 2 கேட்டா வந்தது. ஒரு நிமிஷம். இல்ல கேஜிஎஃப் 2 காப்பி செத்துட்டு புரியுதா. அது சுகுமார் லைட்டா சில பேட்டியில வந்துட்டு இல்ல திருமுகடி சொல்லிட்டானுங்க அவனுக்கே அதான் சொன்னான்டா. அதான் கேஜிஎஃப் அப்புறம் தான் 2 அதான் அப்புறம் தான் சிஎம் கதை வந்துட்டு தான் எங்க சித்தப்பா வந்துட்டு சிஎம் சிஎம் மீட் ஆகணும் அப்படின்னு படத்தோடைய பிளாட்டை மாத்தி விட்டாங்க. ஏன்னா ஆனா அவங்க என்ன கேட்டா எல்லாருக்கும் இல்ல இந்த பிளாட் நல்லா இருக்குது மாஸ்டர். சத்தியமா உனக்கு இந்த பிளாட் பிடிச்சதா இல்ல இவன் பெரிய ஆயிட்டு சாவர மாதிரி வச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருப்பானுங்க. புரியுதா. எனக்கு அது அதான் கூட இல்லடா. ட்ரெய்லர்ல ஒண்ணு விட்டானுங்க தெரியுமா, புலி ஒண்ணு காட்டுக்குள்ள ஓடிச்சு, காட்டுல இவரு புளிய தேடி போனானு. எனக்கு சிரிப்பு தாண்டா வந்தது அந்த ட்ரெய்லரை இல்ல பார்த்துட்டு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. அந்த ட்ரைலரை பார்த்துட்டு எனக்கு அந்த டீசரை பார்த்துட்டு எத்தனை பேர் என்ன திட்டானு தெரியுமா கலாச்சாரம். அந்த டைம்ல வேற மியூச்சுவல் எல்லாருக்கும் தெரியும். வந்து என்ன கேக்குறானுங்க, ஆனா புளிய பார்த்தா பின்னாடி போற பெரிய இல்லடா. அதாவது புளியே பின்னாடி போற அளவுக்கு நாங்க பயங்கரமா இருக்கோம்ன்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் பார்த்து நல்லா சமாளிச்சிட்டான் பயபுள்ள. ஆனா என்ன கேட்டா அது பார்த்திரின்னு வச்சா கூட எல்லாம் நம்புவானுங்க. ஏன்னா புஷ்பா 2 சக்சஸ் அப்படி. நீ என்னத்த கருமத்தை எடுத்தாலும் அது ஹிட் ஆகிற மாதிரி தான் பண்ணி விட்டான். ஏன்னா இந்தியால இருக்கிற பாப்புலேஷன்ல எவனுமே புஷ்பா தெரியாம இருக்கவே முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு ரீச். அதோட ரீச் சூப்பரா இருக்கும் அலெக்ஸ். நீ வந்து பிஸ்கெட் ஃபேண்டசி பிஸ்கெட் வாங்கினா அந்த ஃபேண்டசி பிஸ்கெட் கோல்கேட்லயோ இப்போ ஏதோ சம்திங் பேஸ்ட்ல வந்து இந்த பாக்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய புக்ஸ்ல வந்து ஆனா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் புஷ்பாக்கு. இல்ல என்ன கேட்டா ஒரு நிமிஷம். இல்ல பிரணாவ், இப்போ அவனுங்க பண்ண ப்ரொமோஷனோட நம்ம ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணோம் கபாலின்னு. மயிரா போச்சு. இவளைய படம் போட்டது கூட எடுக்கிற தமிழ்நாட்டுல தெரியவோட கம்மியாகுது. இதுதான் பெரிய அசிங்கம். தெரிய வந்துட்டா அந்த டைம்ல வெறும் லோ பட்ஜெட் தான். 70 crores 60 crores தான் படம் எடுத்தாங்க. அதுவே தமிழ்நாட்டுல எவ்வளவு லீடு. இதெல்லாம் அசிங்கம் என்ன கேட்டா கபாலிக்கு அந்த டைம்ல. அதனாலதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த ப்ரொமோஷன் தான் ப்ரோ செம்ம. அதான் இல்ல இப்ப நீ மோஸ்ட் ஹைப்டு மூவி கேட்டா லியோ தான் சொல்லுவானுங்க. ஆனா மோஸ்ட் இருக்கிறதுல ப்ரொமோஷன் பண்ண படம் கபாலி தான். கபாலி மாதிரி ஒரு தமிழ் சினிமால ஒரு படம் கிடையாது. இல்ல நமக்கு கூட சொன்னாங்க அந்த பிராண்டோட காம்பினேஷன். அப்புறம் அந்த எல்சியோட ஹைப் தான் முதல்ல ஒரு படத்தோட எதிர்பார்ப்பு. இல்ல படத்தோட எதிர்பார்ப்பு தாண்டா, படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான் ஹைப். அப்படி பார்த்தா எல்லாமே லியோ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஹைப்பும் லியோ தான். கபாலி வந்துட்டு இல்ல கபாலி என்னன்னா இவ்வளவு ப்ரொமோஷன் பண்றானுங்க என்னதான் இருக்கும். அதான் என்னன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதான் என்ன இருக்கும் ரஜினி கபாலியோட அந்த தீம் நல்லா இருந்தது அலெக்ஸ். ஏன்னா அவங்க டீசர் கட்டும் போது இந்த தீம் போடும் போது எல்லாருக்கும் பயங்கர அட்ராக்டிவ் ஆச்சு, பயங்கர மாசா இருந்துச்சு. சோ அதுவும் கொஞ்சம் புஷ் பண்ணிடுச்சு படத்தை பார்க்க எல்லாருக்குமே. ஆனா புஷ் பண்ணதெல்லாம் சரி நசுக்க போட்டோம் ஒதுக்க போட்டோம்னு கொண்டு வந்தார் ரஞ்சித். ஆனா இல்ல நான் கபாலி தியேட்டர்ல பாக்கல. லோட்டஸ் 5 ஸ்டார் சிடி வந்துட்டு லோட்டஸ் 5 ஸ்டார்னு தெரியாது, ஒரிஜினல் பிரிண்ட். ஒரு 50 நாள் கழிச்சுதான் வந்துச்சு படம். நான் எனக்கெல்லாம் அவ்வளவு படம் பார்த்தேவணுன்ற அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா படம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வீட்டுல மாஸ்டர் அப்பெல்லாம் டிவிடி பிளேயர்ல சிடில போட்டு பார்த்துனுக்கிறேன். அதாவது வீட்டுல எங்க அம்மா கிட்ட டிஃபன் சாப்பிட்டேன், லஞ்சு சாப்பிட்டேன், வீட்டுல எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போ வரைக்கும் படம் ஒண்ணுக்குது. எனக்கு புரியல சத்தியமா. இது பெரிய படமா இல்ல மெதுவா போதா. அதுவும் நான் எதுவுமே இதெல்லாம் பண்ணல. புரியுதா. கட்டவும் பண்ணல, நான் ஓட்டவும் இல்லை. படம் பொண்டாட்டியே தேடுறான். வீட்டுல லஞ்சு கூப்பிடுறாங்க. சரி லஞ்சு சாப்பிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் போயினே இருக்குது பாட்டுக்கு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் நம்மளுக்கே எப்படி இருக்குது தியேட்டர்ல உட்காந்த நிலைமை யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இப்போ இதே லியோ மல்டிபிளெக்ஸ்ல விட்டா 700 பேர்ல போடுறோம் அசால்ட்டா. 750 இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் லாஜிக்கா பேசலாம். என்ன கேட்டா 1000லாம் கொஞ்சம் இது 750 இதெல்லாம் 800 எக்ஸ்ட்ராவா ப்ரமோஷன் பண்ணனும் முதல்ல. இல்ல 1000 நீங்க ஆர்டர் இதெல்லாம் விட்டுட்டு
வடக்கானுங்க ஏதாவது வாயில இருக்கிற பீடாவை துப்பிட்டு கத்துற மாதிரி இருக்கணும் ஒரு படம். உன்னால கொடுக்க முடியுமா? அதான் நல்ல படம் இல்ல. நல்லா கேட்டுக்க, வடக்கானுங்க வாயில இருக்கிற பீடாவை துப்பிட்டு கத்தணும். அது ரொம்ப கஷ்டம். குடுக்கலாம். அவனுங்க ஆனா வாயில பீடா நம்ம போட்டு ஆளுங்க கம்முனு அடிச்சுடுவானுங்க. அதான் பிரச்சனையே. இப்போ ஓன் புஷ்பால ஸ்டேட்ல அடி வாங்குமே. அதான் ஓன் ஸ்டேட்ல நீ ஒண்ணு ஹிந்திக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தா ஓன் ஸ்டேட்ல அடிக்கலாம் மாட்டானுங்க, புதைச்சிருவானுங்க. நிறைய தூக்கி விஷயம் போட்டு அதான் மிதிப்பானுங்க சும்மாதான் எல்லாம். புதைக்கிறது கூட கம்மிதான் ப்ரோ, தூள் தூளா மாத்திடுவாங்க. அதான் சொல்றேன், சும்மா ஆயிரம் பேசிட்டு இருக்க கூடாது. முதல்ல இருக்கிறதுலாம் நல்லா பண்ணாலே இருக்கிற போதும். பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாலே போதும். எதுக்கு 1000 சரி, கோடி? இப்போ நம்ம என்ன பேமானி படமா தந்துருக்கிறோம். இண்டஸ்ட்ரி என்ன கேட்டா ஒன்னு சொல்லிட்டா, நல்லாதான் போகுது இண்டஸ்ட்ரி, உனக்கு நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த இதெல்லாம் பெரிய விஷயம் தான். கேட்டா தமிழ் சினிமால வெறும் 1000 ஸ்கிரீன் வச்சு இதெல்லாம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆனா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மலுமுட்டை இந்த இந்த சேட்டான்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்களே 250 பண்ணும்போது தான் லைட்டா எரிச்சல் ஆகுது. 300 ப்ரோ 250 அங்கெல்லாம் எவ்வளவு ஸ்கிரீன் ப்ரோ? கம்மி தான் ரொம்ப. எவ்வளவு ஸ்கிரீனு? 600 500 தான். 500 600 அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கேரளாலாம் 4 தெரு. இங்கெல்லாம் தெரு ஆனா தெரு அவனுக்கு இருக்கு. ஓவர்சீஸ்னால அஷ்டம் நீங்க இந்த எம்பூரான்ல எம்பூரான் ஆனா மொக்கதான். ஓவர்சீஸ் நல்லா போயிட்டு இருக்குது படம். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? மஞ்சு மேல கீழே தானே இருக்குது. இல்ல ப்ரோ அவன் பீட் பண்ணிச்சாமே மஞ்சு மேல. இல்ல ஏன்டா மஞ்சு மேலாம் 300 மேல்றா. எங்கேயோ அதை ப்ரோ ஏமாத்திருக்காங்க. 230 தான் ப்ரோ இருக்கு மஞ்சு மேலாம். செக் பண்ணி போயிரு. மஞ்சு மேலி பிரேமலு இதுதான் அதிகமாகுது. பிரேமலு 130 சம்திங் தான் வந்துக்குது. அது 130. ஆமா செக் ஆமா. பண்ணி போயிரு. நான் சவுத் இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பாக்குறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் போனா அடிப்பான். ஏன்னா ஆனா கண்டிப்பா நல்லா இருந்தா எங்கேயோ போயிட்டு இருப்பான் தெரியுமா? அமரன் கலெக்ஷன் மாதிரி வந்திருக்கும் எம்பூரான்லாம். நல்லா இருந்தா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நம்ம லியோ ஜெயிலர் எக்ஸ்பேண்ட் பண்ண மார்க்கெட்டை கரெக்டா யூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் தான். அமரனா அப்புறம் பிரதீப். முதல்ல இது மார்க்கெட் அதெல்லாம் இது மேட்டரே கிடையாது. இப்ப ஒரு படம் நல்லா இருந்தா அதை ஒழுங்கா மார்க்கெட்டிங் பண்ணா பாக்குறானுங்க. அது ஒரு நல்ல விஷயம், புரியுதா? ஆனா அதுக்கு படம் நல்லா எடுக்கணும். படம் நல்லா எடுக்கிறத தாண்டி கனெக்ட் ஆகிற மாதிரி எடுக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். ஆனா இது நம்ம பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ற பார்த்தா இந்த குள்ளனும் ஆமையும் தான். சரி, சும்மா கேக்குறேன். அமரன் படம் நல்ல படமா இல்ல புஷ்பா நல்ல படமா? அமரன் ப்ரோ. மகாராஜா நல்ல படமா இல்ல புஷ்பா நல்ல படமா? இது கேள்வியே இல்ல, மகாராஜா தான். ஆனா இருக்கிறதுல இந்தியால இப்ப ஹையஸ்ட் கிராஸ் இது புஷ்பா தான். அததான் சொல்றேன். இனிமே கனெக்ட் ஆகுற மாதிரி தான் எடுக்கணும். இப்ப இதேதான் விஜயம் பண்ணுவாரு. இப்போ புரியுதா? நான் இந்த ஒண்ணு மலுமுட்டைகளுக்கு புரியாது. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். கோதுமை தோசை நல்லதா இல்ல பீஸா நல்லதா? கோதுமை தோசை. கோதுமை தான். அது என்ன ரேட்டு? ஆனா வேர்ல்டு லெவல்ல பாக்க கலரா இருக்குல்ல. கலரா இருக்குது, ஜாலியா சாப்பிடுறோம்ல. அதிகமா சேல் ஆகுது பீட்சா தான். இப்ப ஒரு நிமிஷம் இல்ல வீட்டுல அம்மா கோதுமை தோசை சுட்டாலும் தூக்கி அது செவுத்துல கடாசிட்டு நம்ம பீஸா தானே ஆர்டர் பண்றோம். அதுதானே அது கான்டெஸ்ட்ல என்னன்னா எது நல்லதோ நம்ம அது வந்து அது இல்ல நான் திரும்பவும் சொல்றேன். இங்க வந்துட்டு அதான் நல்லா நீங்க திரும்பவும் சொல்றேன். தமிழ்ல நிறைய நல்ல படம் இருக்குது. அதை பக்கத்து ஸ்டேட்ல சத்தியமா எங்களால எடுக்கவே முடியாது. எனக்கு நான் கேரளாலே நான் வந்துட்டு இதை நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கேரளாலே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுப்பானே தவிர பெஸ்ட் ஃபிலிம்லாம் எடுக்க மாட்டானுங்க. மலையாள பிளஸ் அந்த நேட்டிவ் அந்த மாதிரி எடுத்துருவாங்க ப்ரோ. அதான்டா. இல்ல அவனுங்க படம் நல்லா தான்டா எடுப்பானுங்க. ஆனா அவனுங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி ஒரு மயிரும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரிலாம் உண்மையிலே சொல்றேன். அதை விட பெஸ்ட் படம் எல்லாம் தமிழ்ல எவ்வளவு எடுக்கிறானுங்க. அது உண்மைதான். உண்மையிலே ஏதாவது அதனாலதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் அலெக்ஸ், மலையாளத்துல வந்து படம் நல்லா வரலனாலும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டானுங்க அவனுக்கு எழுதின ஸ்கிரிப்ட. ஆமா, ஏன்னா அவங்க ஊர்ல எடுக்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? நல்ல படத்தை ஃபைனலா ஒண்ணு ப்ரொடியூசருக்காக காம்ப்ரமைஸா இல்ல ஹீரோவா தெரியல, ஏதாவது விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது ஒரு குழப்பம் பண்றானுங்க. இவனுங்க எழுதின ஸ்கிரிப்ட அப்படியே ஸ்கிரிப்டோட எடுத்துட்டு போயிட்டு படம் அவுட் வந்ததுன்னா ஃபைன். ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, தியேட்டர் அவுட் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு கன்ஃபெஷன் போட்டு இது இப்படி வந்தா வேலைக்காவது இதுல ஏதாவது ஒரு விஷயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலா பண்ணி ஏதாவது கொண்டு வரணும்ட்டு மொத்தமா கெடுத்து விட்டுறானுங்க. இது தமிழ் இண்டஸ்ட்ரியில நடக்குது. இல்ல எனக்கு நான் ஒண்ணு எழுதி தரேன் ப்ரோ. இந்த கொல்டிங்லாம் திரும்பி கனவுல கூட இந்த பார்க்கிங் மாதிரி படத்தை எடுக்க மாட்டானுங்க. உண்மைதான். இல்ல பார்க்கிங் மட்டும் திரும்ப சொல்றேன். இங்க கமல் மாதிரி ஒரு ஆக்டர் இந்தியன் சினிமாலே கிடையாது. கூட நம்ம எடுத்த படம்லாம் உண்மையிலே அது படம் இல்ல, ஒரு காவியம் தான் உண்மையிலே.
இது எப்படின்னா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்னைக்குமே வந்துட்டு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும், பொழைக்க போறது தான், புரியுதா? இப்ப போன வருஷம் கோட் இருக்கும், அடுத்த வருஷம் ஜனநாயகன் இருக்கும், மெர்சல் என்டர்டைன்மெண்ட், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். பாஷா என்டர்டைன்மெண்ட் தான், சந்திரமுகி என்டர்டைன்மெண்ட், புரியுதா? மாஸ் ஹீரோ எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். இந்த எம்ஜிஆரும் என்டர்டைன்மெண்ட் தான். எம்ஜிஆர், ரஜினி, விஜய், அஜித்தும் அப்படிதான். அஜித் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் அதான், ஆனா எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா இப்ப சிவாஜி இல்ல சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், சிவாஜியோட அதிகமா தான், சிவாஜிக்கு ஈக்குவலா கமல் நடிச்சிருக்கான், புரியுதா? இங்க எடுக்கிற நல்ல படம்லாம் அங்க வராது. இங்க இருக்கிற நல்ல பிலிம் மேக்கர்லாம் அவனுக்கு எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கானுங்க, புரியுதா? அதான் தமிழ் சினிமா இருக்கிறதுல வளர்ச்சி அந்த இது இருக்குது. ஆனா இப்ப என்ன கேட்டா நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி படம் எடுக்கிறது இல்ல. கனெக்ட் ஆகிற மாதிரினா நம்ம ஊருக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும், புரியுதா? இப்போ கோட் எடுத்தா தமிழுக்கு கனெக்ட் ஆகும். அதான் இப்ப ஆனா 2.0 எடுத்தா அது எவனுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல, ஹிந்திக்காரனுக்கு கனெக்ட் ஆச்சு. அதான் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இந்த தாத்தா பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அங்க வந்து ஒருத்தனை இங்க இருந்து ஒருத்தனை, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தும் போல. இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப அதனாலதான் சொல்றேன். சில நம்பாளுங்களே சொல்லுவானுங்க, விஜய் வந்துட்டு ஒரு அழுக்கு லுங்கி கட்டின்னு ஒரு லாரியில போய் ஒரு படம் நடிக்கணும், விஜய் வந்துட்டு பாட்டு இல்லாம ஒரு படம் நடிக்கணும், விஜய் வந்துட்டு அதான் ராட்சசன் மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு. முதல்ல இதெல்லாம் பண்ணா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணா என்னமா சொல்லுவானுங்க, பிகில் மாதிரி வரலப்பா, மெர்சல் மாதிரி பண்ணுவானுங்க. இல்லடா, இல்ல இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா கை தட்டுவானுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல இதான் சொல்றது, ஏதாவது அவார்டு கிடைச்சிருக்கும், இல்ல ஏதாவது வந்துட்டு தான் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கும், எல்லாம் புகழ்வானுங்க. ஆனா எவனா செலிப்ரேட் பண்ணுவானா? இந்த டிராகன்ல ப்ரோமோ சொல்லல ப்ரோ,